வீடியோவில் சன் டைரக்டோட 100 பிளான்ஸ் எனக்கு வந்து கம்மியான பிளானே சொல்லுங்கள். முக்கியமாக என்னென்னா இந்த 557 பண்ணவங்க 297 பண்ணுவாங்க அவங்களுக்கான முக்கியமான ஆஃபர்னே சொல்லலாம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த கேட்டகரி இந்த வீடியோக்கான கேட்டகரியே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கம்மியான சேனல்லாம் என்னென்னா 1-2 சேனல் வந்தாலே போதும், அதிகமான சேனல் தேவையில்லை. ஒரு சேனல் சன் டிவி மட்டும் வந்தால் போதும், விஜய் டிவி மட்டும் வந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கான வீடியோன்னு சொல்லலாம். இதை ₹100 முடிச்சிடலாம். ஓகேங்களா, ₹100 முடிக்கலாம். 110, 120, 130, அதிகபட்சம் 130, 130க்கு மேலே தாண்டக்கூடாது. ஏன்னா 130க்கு மேலே தாண்டுது அப்படின்னா நீங்கள் இந்த ஜீ தமிழ் இல்லாத 995 வருது பாருங்கள், அந்த பிளானே போட்டுக்கலாம். ஓகேங்களா, 130க்கு மேலே தாண்டுதுன்னா 130க்கு மேலே உங்களுக்கு மாதம் தாண்டுது அப்படின்னா நீங்கள் அந்த பிளான் போட்டுடலாம். 130க்கு மேலே போடுறது வேஸ்ட்டு. அதனால தான் என்னென்னா 130க்குள்ளே ஒரு சிலருக்கு 90லேயே முடிஞ்சிடலாம், 100ல் முடியலாம், 110ல் முடியலாம், 120ல் முடியலாம், 130ல் முடியலாம். அதுக்கான பிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா ரெகுலராக என்கிட்ட பண்ணிகிட்டு இருந்தவங்க, நம்மக்கிட்ட பண்ணிகிட்டு இருந்தவங்க அவங்களே கேட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீசார்ஜ் பண்ண பிளான்ஸ்லாம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. ரீசெண்டாக இப்போது எங்கள் பாட்டிக்கு, ஓகேங்களா, வேறு யாருக்கும் கூட இல்லை, எங்கள் பாட்டிக்கு எங்கள் ரிலேஷன் தான் அவங்களுக்கு போட்ட பிளான் சொல்கிறேன் பாருங்கள். அவங்க என்னென்னா சொன்னது இதுதான். இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பிளான் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 557 6 மாதம் 557 பிளான் வெறும் சன் குரூப் மட்டும் வர பிளான். ஓகேங்களா, 557 பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெரியும், சன் குரூப்பும் ஃப்ரீ சேனல்ஸும் வரும். அது வந்து 6 மாதத்துக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட மாதத்துக்கு ₹100 ₹90 அந்த கணக்கு தான் வரும். இப்போது அந்த பிளான் கிடையாது, 557 வந்து கிடையாது. இப்போ அவங்க ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஃபுட்டேஜ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரே நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் டிவி முன்னாடி இருந்து ரீசார்ஜ் பண்ணிடலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள் 9585006736. ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷனும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லா டிடிஹெச்சுமே ஏர்டெல், டாடா ப்ளே, வீடியோகான், சன் டைரக்ட் எல்லா டிடிஹெச்சுமே நியூ கனெக்ஷன் பண்ணிடுவோம். ஸோ தேவைப்படுறாங்க கால் பண்ணுங்கள், வித்தின் 1 ஹவரில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இப்படி எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி வித்தின் 1 ஹவரில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவோம். ஸோ கால் பண்ணுங்கள் 9585006736. இப்போ அவங்க வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இவங்க கேட்ட பிளான் என்னன்னா 557. ஸோ 6 மாதம் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஏன்னா அவங்க அதிகமாக சேனல் பார்க்கல. அவங்களுக்கு தேவை என்னென்னா எனக்கு சன் டிவி மட்டும் வந்தால் போதும். ஓகேங்களா, அவங்க சொன்ன பதில் வந்து இதுதான், எனக்கு வந்து வெறும் சன் டிவி மட்டும் வந்தால் போதும், வேறு எந்த சேனலும் தேவையில்லை. அவங்க கேட்டது அதுதான். அப்போ என்னென்னா இதுக்கு முன்னாடி 557 இருந்தாங்க, இப்போ 557 பிளான் கிடையாது. அவங்களுக்காக நம்ம போட்ட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த என்சிஎஃப் பேக்கு. ஓகேங்களா, என்சிஎஃப் பேக் ₹59 பிளான் போட்டுட்டு சன் டிவி மட்டும் ஆட் பண்ணி விட்டோம். ஓகேங்களா, சன் டிவி மட்டும் ஆட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சம் ₹90 முடிச்சிடலாம். ஸோ இவங்களுக்கு முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ₹90 முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் இவங்களை 200 இல்லை 250 அந்த மாதிரிலாம் ரீசார்ஜ் பண்ணல, வெறும் ₹100 இவங்களோட இது வந்து பிளான் வந்து முடிஞ்சிருச்சு. அவங்க கேட்டதும் அதுதான், எனக்கு வந்து வெறும் சன் டிவி மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே இன்னும் 2-3 பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிளான் தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்தமாரி எனக்கு வெறும் சன் டிவி மட்டும் வந்தால் போதும், இல்லை சன் டிவி கேடிவி மட்டும் வந்தப்போ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சம் 2 சேனல், அதிகபட்சம் 3 சேனல் வரைக்கும் ஆட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு 5 சேனல் 10 சேனல் ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த பிளான் சுத்த வேஸ்ட்டு. ஓகேங்களா, நானே சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நம்ம பண்ணது ஃப்ரீ சேனல்ஸ் ஆட் பண்ணி கொடுத்தாச்சு. என்சிஎஃப் பேக் போட்டு ஃப்ரீ சேனல் போட்டு கொடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா இவங்களுக்கு ஆட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சன் டிவி. ஸோ அதிகபட்சம் இவங்களுக்கு ஒரு மாதத்தோட பிளான் வந்து ₹90 முடிஞ்சிச்சு. இவங்க என்ன தான் 6 மாதம் ரீசார்ஜ் பண்ணால் கூட ₹600 மேலே தாண்ட போகிறதில்ல. ஓகேங்களா, அப்போ இது இவங்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பிளான் தான். ஏன்னா அவங்களுக்கு தேவை சன் டிவி தான் எந்த நேரமும் மூடம் வந்துருச்சு. இதே இன்னொரு கஸ்டமர் அதுதான் இந்த இமேஜில் இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் விஜய் டிவி மட்டும்தான், வேறு எந்த சேனலும் தேவையில்ல, வெறும் விஜய் டிவி மட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அதே 59 பிளான் போட்டு விஜய் டிவி மட்டும் ஆட் பண்ணிட்டோம். இவங்களுக்கும் அதே 90 தான். ஓகேங்களா, இவங்களாம் வெறும் ஒரு சேனல் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து நான் வீடியோவில் இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணல, நான் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அவங்க எப்படி கேட்பாங்கன்னா சன் டிவி, கேடிவி, ஆதித்யா இந்த 3 சேனல். ஓகேங்களா, சன் டிவி, கேடிவி, ஆதித்யா இந்த 3 சேனல் ஆட் பண்ணாலும் அதிகபட்சம் 130 தான், 130 மேலே தாண்டாது. ஓகேங்களா, இந்த 3 சேனலும் அவங்க ஃப்ரீ சேனல்ஸ், இந்த 3 சேனல்ஸ் தான் ரெகுலராக பார்ப்பாங்க. இந்த 3 சேனல் ஆட் பண்ணுங்கள், வேறு எதுவும் சேனல் அவங்களுக்கு அதிகபட்சமாக மந்த்லி அவங்க பண்ணுற அமௌண்ட்னா 130 தான். இன்னும் ஒரு சிலர் வந்து சன் டிவி, கேடிவி, ஜீ தமிழ் இந்த 3 சேனலை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கூட ஓகேங்களா, இந்த 3 சேனல் ஆட் பண்ணிங்கன்னா 130 மேலே உங்களுக்கு தாண்டாது. ஸோ ஒரு சேனல் மட்டும் எனக்கு இருந்தால் போதும், 2 சேனல் மட்டும் இருந்தால் போதும், இல்லை அதிகபட்சம் 3 சேனல் மட்டும், அது இம்பார்ட்டன்ட் முக்கியமான சேனல். ஸோ நம்ம சேனல் லிஸ்ட்டில் ப்ரைஸ் அதிகமாக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 23 தான். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன சேனல்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா தாராளமாக 130க்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் வயசானவங்களுக்கு, ஓகேங்களா, ஒரு சிலர்லாம் இந்த சேனல் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்ற வயசானவங்களுக்கும் சரி. ஏன்னா ஒரு சிலர் வந்து நம்மக்கிட்டே கேட்டிருக்கிறாங்க,
எனக்கு வந்து நிறைய சேனல்ஸ்லாம் தேவையில்ல, கொஞ்சம் சேனல்ஸ் வந்தால் போதும். இந்த ஃப்ரீ சேனல்ஸில் என்னென்ன சேனல் லிஸ்ட் ஒருத்தரும் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். மகள் டிவி, வின் டிவி, வெளிச்சம் டிவி, வானவில், வசந்த், தந்தி டிவி, சத்தியம், சாய் டிவி, எஸ்பிபிசி, புதிய தலைமுறை, நியூஸ் 7 தமிழ், நியூஸ் டே, நம்பிக்கை, மாதா, ஆசீர்வாதம், ஏஞ்சல் டிவி, டிடி பொதிகை, கல்வி. ஸோ முக்கியமான சேனல்ஸ்லாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வசந்த், தந்தி, வானவில், வெளிச்சம் டிவி, மகள் டிவி, புதிய தலைமுறை, இதெல்லாம் முக்கியமான சேனல்ஸ்னு சொல்லலாம். இது இல்லாமல் நீங்கள் பெய்டு சேனல்ஸ் ஆட் பண்ணியும் உங்களுக்கு வர அமௌண்ட்டு தான் அந்த 130க்குள்ளே 130க்குள்ளே இருக்கணுன்றது. 130க்கு மேலே தாண்டினா இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. இந்த பிளான் நீங்கள் பண்ணவே தேவையில்ல, இதுக்கு அடுத்த பிளான்ஸ் போயிடலாம். 130க்குள்ளே தான் வருது. நீங்கள் வெறும் சன் டிவி மட்டும் தான் ஆட் பண்ணுறீங்க, இல்லை சன் டிவி கேடிவி மட்டும் தான் ஆட் பண்ணுறீங்க, இல்லை சன் டிவி ஜீ தமிழ் மட்டும் தான் ஆட் பண்ணுறீங்க. ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சேனல்ஸ் இல்லை சன் டிவியும் விஜய் டிவி மட்டும் தான் ஆட் பண்ணுறீங்க. இப்படி எப்படி ஆட் பண்ணாலும் சரி, அதிகபட்சம் 3 சேனலுக்குள்ளே தான் ஆட் பண்ணுறீங்க. இல்லை விலை கம்மியான சேனல்ஸ் ஆட் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கிட்ஸ் குழந்தைங்க சேனல்லாம் பார்த்தீங்கன்னா விலை கம்மி தான். அது நீங்கள் ஒரு 4 சேனல் ஆட் பண்ணால் கூட 40-50க்குள்ளேயே முடிஞ்சிடும். இல்லை அந்தமாதிரி சேனல்லாம் ஆட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எல்லாம் ஆட் பண்ணி 130க்குள்ளே தான் முடியுது அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டு வேறு லெவல் பிளான்னு சொல்லலாம். சன் டைரக்டை பொறுத்த வரைக்கும், சன் டைரக்ட் யூஸரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கும் இந்தமாதிரி பிளான்ஸ் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். 9585006736 அமௌண்ட் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவோம். நேம் சன் டைரக்ட் 100. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட்டு பிளான்னே சொல்லலாம். இந்த பிளான் தேவைப்படுறங்க நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ண விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.